திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் 2 வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல. அடுத்த 25 ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் 2 வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல. அடுத்த 25 ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட் தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த பட்ஜெட்டினுடைய விளக்க கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் 2047க்கான பட்ஜெட்டுக்கான அடித்தளமான பட்ஜெட். இந்த பட்ஜெட் நமதுடைய நாடு பாரத நாடு 2047 இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாடாக ஆகும். அதற்கான அடித்தளமிட்டிருக்கின்ற பட்ஜெட் ஏதோ ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் 2 வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல. அடுத்த 25 ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய சாராம்சம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். 12 லட்சம் ரூபாய் வருமானம் வரலும் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எந்தவித டேக்ஸும் இல்லை, முழுமையான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நடுத்தர மக்கள் அல்லது ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக 12 லட்சம் ரூபாய் வரலும் வருமான வரி விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மேலே, தமிழ்நாட்டின் மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் மொழியின் மேலே பற்றுள்ளதன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் காசியில் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக காசி தமிழ் சங்கமத்தை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு யோகி ஆதித்யநாத்ஜி அவர்கள், மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள், நானும் அங்கு கலந்து கொண்டு காசி தமிழ் சங்கத்தினுடைய 3ஆம் பதிப்பை தொடங்கி வைத்திருக்கிறோம். 15ஆம் தேதி தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் வருகிற 24ஆம் தேதி வரலும் காசியில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள், தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1200 பிரதிநிதிகள், பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகள் 5 பேட்சாக அங்கு போக இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கலாச்சார பிணைப்பு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒரே நாடு உன்னத பாரதத்தின் கீழே இந்த காசி தமிழ் சங்கமம் நாம் நடத்தியிருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க, அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த பிஎம் ஸ்ரீயில் போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம். நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தேன் காசியில். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது, அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது. தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் முதல்ல முழக்கியவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள்.
ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால் தமிழ்நாட்டு மேலே அதிகம் பற்று நமக்கு இருக்கிறது, தமிழ் மக்கள் மேலே அதிக பற்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சம்ஹார சிக்ஷா நிதி தான் வந்து தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க. பிஎம் ஸ்ரீ நிதி அப்படிங்கிறது வேறு ரெண்டுமே தனித்தனி இல்லையா பாருங்கள், பிஎம் ஸ்ரீ நிதின்றது நான் இந்த நிதியும் இது ஒரு அமைச்சகத்தில் பல்வேறு இது சொல்கிறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் என்னங்க பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலகளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றுறது தான் புதிய கல்வி. ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை என்ற மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய மிக முக்கியமான நோக்கம். புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் கொடுக்கல. பலதரப்பட்ட மக்களினுடைய ஆலோசனை, கல்வியாளர்கள் ஆலோசனை, பெரிய பெரிய வல்லுநர்களுடைய ஆலோசனை, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை, வைஸ் சான்சலர், இப்படி கல்வியாளர்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆலோசனையில் 40 வருடத்திற்கு பிறகு, ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையே வேண்டும். அதனால தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம். அதில் நீங்கள் இணையுங்கள் என்பது தான் அரசாங்கம். விஜய் 2026 உங்களோட சேர்ந்துருவாரா? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருவீங்களா? இல்லை அரசியலில் எதுவும் நடக்குன்ற அடிப்படையில் திமுகவோட சேர்ந்துருவீங்களா? அரசியலை பொறுத்தளவுக்கு, கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவிப்பார்கள். அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சாமி கும்பிட போகிறதுப்பா, சாமி கும்பிடுறது என்னுடைய வழிபாட்டு உரிமை. உங்களுக்கு தெரியும், வெற்றிவேல் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி நாம் ஒவ்வொரு அறுபடை வீடுகளுக்குமே நான் போய் அந்த வேலை கொண்டு போய் சமர்ப்பித்து வெற்றிவேல் யாத்திரை நடத்தினேன். அது தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் எண் மக்கள் யாத்திரை நடத்தியிருக்கின்றோம். வழிபாட்டு உரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அதன்படி நான் இன்றைக்கி போகிறேன். இதில் வந்து எந்தவித ஒரு கான்ட்ரவர்சியிலோ எந்த ஒரு பதட்டமும் இல்லை. நாங்கள் போய் சாமி கும்பிட தான் போகிறோம்.